நம்மளை பார்த்தா பாவமா இருக்குது. நீங்க என்ன நினைச்சிட்டு இருப்பீங்க? ஆஹா, நம்ம ஒரு முருகனுக்காக ஏதோ ஒரு விழா நடத்தி இவங்களை எல்லாம் ஏமாத்திட்டோம். கடவுள்னு ஒண்ணு நீங்க எங்களை ஏமாத்துறதா நினைச்சிட்டு எங்ககிட்ட நீங்க ஏமாத்துறாதீங்க. எனக்கு கடவுள் நம்பிக்கை இல்ல. அப்படியே இருந்தாலும் கூட பார்த்தாலும் கூட முருகர் எங்காளு, அவர் அப்படியே சைலண்டா நின்று உனக்கு ஆப்பு வச்சிருவாரு. நீங்க எங்களை ஏமாத்துறதா நினைச்சிட்டு எங்ககிட்ட நீங்க ஏமாத்துறாதீங்க. அதுதான் பிரச்சனை. நம்மளை பார்த்தா பாவமா இருக்குது. நீங்க என்ன நினைச்சிட்டு இருப்பீங்க? ஆஹா, நம்ம ஒரு முருகனுக்காக ஏதோ ஒரு விழா நடத்தி இவங்களை எல்லாம் ஏமாத்திட்டோம். ஐயா சாமி, எனக்கு கடவுள் நம்பிக்கை இல்லை. அப்படியே இருந்தாலும் கூட பார்த்தாலும் கூட முருகர் எங்காளு, அவர் அப்படியே சைலண்டா நின்று உனக்கு ஆப்பு வச்சிருவாரு. நீ அவர் பேர்ல எங்களுக்கு ஆப்பு வைக்கிறான்னு பாக்குற, அவர் உனக்கு ஆப்பு வச்சிருவாரு. அதனால இந்த தமிழ்நாடு இன்னைக்கு இந்த அளவுக்கு முன்னிலையில் இருக்கிறது என்றால் அதற்கு தந்தை பெரியாருடைய சிந்தனைகளும் அம்பேத்கருடைய சிந்தனைகளும். பெரியார் அவர்கள் ரஷ்யா போயிட்டு சொன்னாரு, பொருளாதாரத்தை பொறுத்த வரைக்குங்க என்னோட பாலிசி கம்யூனிஸ்ட் தானுங்க பேசினார். இந்த படத்திலேயே நானே பேசி நடிச்சுக்கிறேன். பொருளாதாரத்தை பொறுத்த வரைக்குங்க என்னோட பாலிசி கம்யூனிஸ்ட் தானுங்க. ஆனால் முதல்ல ஏழை பணக்கார வித்தியாசம் ஒழியணுமா இல்லை சாதி ஒழியணுமான்னு கேட்டால் நான் முதல்ல சாதி தான் ஒழியணும்னு சொல்லுவனுங்க. ஏன்னா சரியான வாய்ப்பு கிடைச்சா ஒரு ஏழை பணக்காரன் ஆயிடுவானுங்க. ஆனால் என்னதான் வாய்ப்பு கிடைச்சி பணக்காரன் ஆனாலும் தாழ்ந்த ஜாதின்னு உத்தரவு குத்தப்பட்டவன் ஜனாதிபதியாக இருந்தாலும் கோயிலுக்கு வெளியே தானே உட்காரணும்.